இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க அவசரப்பட்டு என்னென்ன பேசுனீங்க இப்ப தெரிஞ்சுதா யாரு மேல தப்புன்னு? துளசி தெரியாம கூட இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கம்மா. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அதை பொறுத்துக்கிட்டு ஒதுங்கி போவாங்க, இல்லைன்னா எதிர்த்து கேள்வி கேட்பாங்கம்மா. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேவலமான காரியத்தை அவங்க என்னைக்குமே பண்ண மாட்டாங்க. ஏய் நிறுத்துறா, ரொம்ப தான் உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளை நீ நம்பலாம், நாங்க நம்ப மாட்டோம். நம்ப மாட்டீங்களாமா? இதுக்கு மேல எப்படிமா ப்ரூவ் பண்றது? நீ ஒன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டாம்டா, எனக்கு எல்லாம் தெரியும். இவளும் அந்த திவ்யாவும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருக்காங்க. அவ வெளியே இருந்து இந்த வேலையை பார்த்திருக்கா, இவ உள்ள இருந்து அவளுக்கு உதவி பண்ணிருக்கா. எல்லாரும் இவள கேள்வி கேட்டுட்டு தெளிவா அவளை மாட்டி விட்டுட்டு இவ தப்பிச்சிட்டா. இதெல்லாம் அநியாயமா? டேய், நான் சொல்றது தாண்டா உண்மை. இதுக்கு மேல என்ன நான் எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அத்தை. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். ஏமா ஏமா இப்படி நாக்குல கொடுக்க வச்சுக்கிட்டு வார்த்தையால கொட்டுறீங்க? எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி பேசுறது ரொம்ப தப்புமா. டேய் அமைதியாரு. அபிராமி, இந்த பேச்சை தொட விடு. இத பேசி பெருசாக்க வேண்டாம். மேடம், நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏன் என்ன இவ்ளோ டார்ச்சர் பண்றீங்க? நான் ஒண்ணுமே பண்ணலையே மேடம். நீங்க பண்ண தப்புனாலதான் இங்க எல்லாமே நடக்குது. நான் உண்டு, என் குழந்தை உண்டுன்னு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். என் வாழ்க்கைய அழிச்சிட்டீங்கல்ல. ஐயோ மேடம், இல்ல மேடம். அது பேசாதீங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். உங்களால நான் பட்டதெல்லாம் போதும். ச்சே.